நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, வந்துருவாங்கன்னு தைரியமா இருந்தேன். ஆனா 2 பேரும் பணமா தான் வந்தாங்க. 5 வருஷம் முடிய போகுது. ஆனா எங்களுக்கான நீதி இன்னுமே கிடைக்கல. நீதிமன்றத்தை தாண்டி வேற எதையுமே நாங்க நம்புறதுக்கான சூழ்நிலை இல்ல. நீதிமன்றம் எங்களுக்கான விரைவான நீதியை தரணும். இரண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கொரோனா ஊரடங்கின் போது நக்கீரன் புலனாய்வு செய்து வெளியிட்டு ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரும் சாத்தான்குளம் போலீசின் சித்திரவதையால் தான் உயிரிழந்தார்கள் என்பது ஆதாரத்துடன் அம்பலமானது. இந்த வழக்கை யாரும் மறந்திருக்க முடியாது. 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் வலுவான ஆதாரங்கள் இருந்தும் ஜவ்வு மிட்டாய் போல இழுக்கப்படும் இந்த விசாரணையில் விரைவில் நீதி வழங்கப்படுமா என கண்ணீருடன் பரிதவிக்கின்றனர் ஜெயராஜ், பென்னிக்ஸ் குடும்பத்தினர்.